வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த ஏலாக்குறிச்சி மண்ணில் இனத்தின் மீட்சிக்காக பொன்னான 9 ஆண்டு காலத்தில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தமிழர் நிலத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்ற மகத்தான மாமனிதர் கல்விக்கண் திறந்த காமராசருக்கு புகழ் வணக்க பெருங்கூட்டம். எதற்காக நாம் தமிழர் கட்சி எண்ணற்றவர்கள் இருக்கும் சமகாலத்தில் ஐயா காமராஜரின் பெரும்புகளை சோழ பெருநிலத்தில் பாண்டிய தேசத்தின் இளவரசன் சீமானின் அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், எனக்கு பின்னால் இடிமலையென முழங்க இருக்கிற சகோதரன் இசைமதிவாணன் உள்ளிட்ட உறவுகளை அழைத்து வந்து ஐயா காமராசருக்கு எதற்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும்? இது கேள்வி. வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, ஏலாக்குறிச்சியில் வாழ்கிற, அரியலூர் பகுதியில் வாழ்கிற நாங்கள் எங்கள் ஐயன் காமராசருக்கு புகழ் வணக்கம் செலுத்தாது வேறு எந்த நாய்க்கு செலுத்த முடியும்? எதற்காக நாங்கள் இந்த பெருங்கூட்டத்தை இந்த மண்ணிலே ஏலாக்குறிச்சியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம்? வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, நாங்கள் எலிக்கரியும் பாம்பு கரியும் தின்று கொண்டிருந்த காலத்தில், விவசாயம் பொய்த்து போயிருந்த காலத்தில், இந்த பகுதியை பஞ்சம் தொற்றியிருந்த காலத்தில் இந்த பகுதியை வளம் கொளிக்கும் மண்ணாக மாற்றுவதற்காக புல்லம்பாடி பாசன வாய்க்கால் எனும் பாசன பரப்பை உருவாக்கி தமிழர் நிலத்தை, தஞ்சை பெருநிலத்தை, அரியலூர் பெருநிலத்தை செல்வ வளமிக்க பூமியாக, பசுமை வளமிக்க பூமியாக மாற்றிய பெருந்தகை ஐயா காமராசர் அவர்கள். ஆம், உலகத்தீரே, எங்களுக்கென்று கட்சி தொடங்கிய எவனும் நாங்கள் எலிகரியும் பாம்பு கரியும் தின்று பசி பஞ்சத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்தபோது எங்கள் மண்ணை பசுமையாக்க நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வரவில்லை. மாறாக நீர்வளமே இல்லாத மண்ணில் பிறந்த மகத்தான மாமனிதன், கரிசல் காட்டில் பிறந்த காமராசன் தான் எங்கள் நிலத்தை பசுமையாக்க புல்லம்பாடி வாய்க்கால் திட்டத்தை கொண்டு வந்து 22,114 ஏக்கர் பாசன பரப்பிற்கு நீர் கொடுத்த தலைவன் ஐயா காமராசர் அவர்கள். அந்த வரலாற்று தலைவனை போற்றும் விதமாக இந்த மண்ணிலே நாங்கள் புகழ் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். மற்றவெல்லாம் எப்படி எல்லா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான். ஐயா அண்ணா காலம் தொடங்கி கருணாநிதியின் மகன் பெருமரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் காலம் வரை எவனாச்சும் ஒருத்த நீர் மேலாண்மையில், இந்த மண்ணின் மீட்சிக்காக நீர் மேலாண்மையில் இந்த மண்ணை வளப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக ஒரு பாசன பரப்பை விரிவாக்கம் செய்தான் என்று நீங்கள் சான்று காட்டுங்கள். இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேறி செல்கிறோம். தமிழர் நிலம் பாசன பரப்புகள் அதிகம் இருந்த நிலம். காவிரி டெல்டா என்பது உலகத்திற்கே உணவை கொடுக்கும் நிலம். அந்த நிலத்தை பாதுகாத்து இந்த நிலத்தின் மீட்சிக்காக உழைத்த மகன்தான் ஐயா காமராஜர் அவர்கள். அப்பேற்பட்ட மனிதன் வாழ்ந்த மண்ணில் அவர் உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் செலுத்திய அதிகார பீடத்தில் தான் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். நம்ம பாட்ட என்ன பண்றாரு? காவிரி பாசன பரப்பை விரிவாக்கம் செய்து விவசாயத்தை மேம்படுத்த உழைத்தார். ஆனால் கருணாநிதியின் மகன் ஏலாக்குறிச்சிக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை திருடுவதற்காக தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏலாக்குறிச்சி மண்ணை கூறு போட்டு வித்த கொடியவர்
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதை மறுக்க ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருக்கீங்களா? வித்தார், இது சத்தியம். எவனாச்சும் ஒருத்தன் திமுகவினுடைய அன்னக்கைகள் அடிபடிகள் எவனாச்சும் ஒருத்தன் ஸ்டாலின் த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு மீத்தேன் ஈத்தேன் எடுக்க நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கவில்லை என்று அண்ணன் சிவசங்கர் அவர்கள் இங்கே வந்து பேசுவாரா? பெருமரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்? இவர்களுக்கு எல்லாம் நம்முடைய நிலத்தை சுரண்டி கொழுக்கணும். திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம். இந்த திராவிட கூட்டத்திடமிருந்து தமிழர் நிலத்தை மீட்க போகிற பேராற்றல் தான் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவனின் வருகை. ஆம், உலகத்தீரே, என் தலைவன் சீமான் தமிழர் நிலத்தில் கோட்டை ஏறி கோலோச்ச போவதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. வெல்வோம். எல்லாம் கேட்கிறான், நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களால் ஜெயிக்க முடியுமா? உங்களிடத்திலே கூட்டணி செய்வதே பண்ணி தாண்டா 10 பேரோட வருவான். புலி, அதிலும் நாங்கள் விடுதலை புலி. தனிச்சுத்தான் நிற்போம். மரணமே வந்தாலும் மண்டியிடாது களத்தில் நின்ற பெருமாவீரன் பிரபாகரனின் மகன் சீமான் தமிழர் நிலத்தில் தனித்துத்தான் நிற்பார். நாங்கள் வெல்வோம். திருவிழாக்கடையில் சொம்பு திருநது, அடுத்த முண்டாட்டியை இழுத்துக்கிட்டு போனது, எண்ணற்ற துரோகங்களை தமிழர் நிலத்திற்கு செய்த நல்ல தம்பி பொண்டாட்டியை இழுத்துட்டு போன கருணாநிதியின் வாரிசுகளுக்கு தாண்டா கூட்டணி வேணும். பிரபாகரனின் மகன் சீமான் தனித்து தாண்டா நிற்பான். நாங்கள் வெல்வோம். ஏன்? நாங்கள் தூய தமிழ் தாயின் பிள்ளைகள். எதிர்வரும் 2026 தேர்தலிலே வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, தமிழர் நிலத்தில் எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. எல்லா பயலும் கூட்டணி. நீதான் கருணாநிதியின் மகனாச்சே, அண்ணாவின் வாரிசாச்சே, பெரியாரின் பேரனாச்சே. வா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தைரியம், தெம்பு, திராணி, ஆற்றல், பேராண்மை இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் எங்களைப் போல, சீமானை போல, அவன் தம்பிகள் எங்களைப் போல தனித்து தேர்தல் களத்தில் நின்று இந்த குன்னம் தொகுதியில் நீ ஜெயிச்சிருவ. உன்னால முடியும்? வாய்ப்பே இல்லை. தனித்து நிற்கும் ஆற்றல் திராவிட வாரிசுகள் எவனுக்கும் கிடையாது. எல்லாம் கூட்டணிக்குள் கரைவான். அப்படி எப்படி கூட்டணி வைப்பான்? இவன் எதுக்காக வேண்டி உருவானா? திமுக எதுக்கு உருவானுச்சு? திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக உருவான கட்சி. இந்த கட்சி இத்தாலியினுடைய இறக்குமதி சோனியாவின் காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது. இது வரலாறு. தமிழர் நிலத்தில், உலகத்தீரே, ஈழத்திலே நம்முடைய உறவுகளை கொத்துயிரும் கொலை உயிருமாக கொலை செய்யப்பட்ட காலத்தில் நமக்கென்று பேசுவதற்கு எவனும் இல்லாத நேரத்தில் வராது வந்த மாமணியாக, வரலாற்று பெரும்பணியாக வந்தவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான். தமிழர் நிலத்தில் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி இருக்கிற வரலாற்று மாற்றங்கள் அளப்பரியது. நாங்கள் மட்டும் உயிரோடு இல்லாது இருந்திருந்தால் இந்நேரம் ஏலாக்குறிச்சிக்கு கீழே புனித அடைக்கலமாதா சிலை இருக்கும் அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை திருடி கொள்ளையடித்திருப்பான் திராவிடன். நாங்க தாண்டா தமிழர் நிலத்தை, தஞ்சை படுகையை, அரியலூர் மண்ணை காத்து கொடுத்த ராவண பேரரசன் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான். பதறான், சீமான கண்டா பயப்படுறான். ஏன்? அவன் பிரபாகரனின் மகன். பெரியாரையோ, அண்ணாவையோ, ஜெயலலிதாவையோ, கருணாநிதியோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. தான் செத்தாலும் தன் இனம் வாழ வேண்டும் என்கிற புனித கனவோடு 21 நாடுகளில் எதிர்த்து நின்று 3வது உலகப் போரை சந்தித்தானே தமிழர் பேரினத்தின் தலைவன் பிரபாகரனின் மகன் எங்கள் அண்ணன் சீமான். எங்களை பார்த்து கேட்கிறான், நீ ஒரு வட்ட கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருவியா?
ஒரு வார்டு கவுன்சிலருக்கு ஜெயிச்சா மயிறு நான் எதுவுமே ஜெயிக்கலடா. ஆனால் தர்க்க ரீதியா தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களை உங்கள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசங்கரோ அல்லது உங்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஆர் ஆசாவையோ எங்கள்கிட்ட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க சொல்றா பாப்போம், சொல்றா பாப்போம். எத்தனை காலமாடா வண்டி ஓட்டுவீங்க? திராவிடம் தான் படிக்க வைத்தது. திராவிடன் இல்லை என்றால் பெரியார் இல்லைன்னா புடுங்கிடுவாங்களா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழர்களுக்கு அறிவை கொடுத்தது திராவிட பேரியக்கம் தான். வச்சு செஞ்சு விட்டுருவோம். அறிவை நீ மயிர்லையாடா கொடுத்த எங்களுக்கு? அறிவை கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஏன்டா கருணாநிதி மைனுக்கு ஓட்ட போட்டு நாசமா போறேன்? சிந்திக்க மாட்டேன். எனக்கு அறிவை கொடுத்தவன் எங்கள் ஐயா வீரமாமுனிவர். இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் சுவாசித்த காற்று இந்த ஏலாக்குறிச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற சொந்தங்களே, நீங்கள் திராவிட பேரியக்கத்தின் அந்த துரோகத்திடமிருந்து பாடம் கட்டு தமிழர் நிலத்தை மீட்க அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்துங்கள். வென்றுவியா? ஜெயிச்சிருவியா? உன்னால ஜெயிக்க முடியுமா? ஒரே கேள்விதான். கருணாநிதியின் மகனும் தனிச்சு, பிரபாகரன் மகன் சீமானும் தனிச்சு எங்களை எதிர்த்து ஒரு ஒன்றிய கவுன்சிலர், ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் நீ ஜெயிச்சிடறா பாப்போம். நீ எப்படி ஜெயிப்ப? கடைசி நேரத்தில் இருட்டுக்குள்ள திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி வருவான் திமுக காரன். நல்லா யோசி. உனக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஒரு பயலும் வர மாட்டான் திமுக காரன். நீ பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப, பஞ்சம் வரும்போது, புயல் வரும்போது, பாதிக்கப்படும் போது, இந்த நிலம் வறுமை ஏழ்மை நிலையில் சிக்கும் போது, காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது, கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஒருத்தன் வர மாட்டான். கொள்ளிடத்தில் மணல் அள்ளி திருடி திங்க மாட்டோம். இந்த திருட்டு திராவிட கூட்டம் வருவான். கஜா புயல் தமிழர் நிலத்தை புரட்டி போட்டது. சோழ பெருநிலத்தை புரட்டி போட்டது. உலகத்தீரே பல்லாயிரக்கணக்கான உதவி பொருட்களை அள்ளிக்கொண்டு ஒரு பெரிய இந்தா தண்டி கண்டெய்னர் லாரியில ஒரே ஒரு தலைவன் தான் காவிரி படுகை பாதிக்கப்பட்ட போது அந்த கஜா புயலில் இருந்து நம் நிலத்தை மீட்க பேராவூரணி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க களத்திற்கு வந்த தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். வேற எவன் வந்தான்? எவன் வந்தான்? எந்த ஆட்சி அதிகாரம் இல்லாத, பண பலம் இல்லாத, பகப்பில்லாத, எதுவும் இல்லாத தலைவன் தன் சொந்த காசை எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மதிப்புமிக்க பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு அத்தா தாண்டி கண்டெய்னர் ட்ரெய்லர்ல அள்ளிக்கிட்டு வந்தான் உதவி பொருட்களை. நீங்கள் பாதிக்கப்பட்ட போது உங்களுடைய கண்ணீரை துடைக்க நீண்ட கரம் சீமானின் கரம். இது வரலாறு. ஆனா அந்த நேரத்தில் எங்க இருப்பான்? திமுக காரன்லாம் எங்க போய் நிப்பான்? உதயநிதிக்கு டைப்பர் மாட்டி விட போய் நிப்பான். எங்க தம்பி இங்க ஒருத்தவங்க பேசினாங்க. பேசும்போது ஐயா வாசனை போட்டு பொலன்னு போனாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம ஐயா அவரு சேராத இடத்தில் சேர்ந்திருக்கிறார். அவ்வளவுதான். அவர் நம்ம ஐயா. அவரை மதிக்குகிறோம், வாழ்த்துகிறோம். வரலாறு அவரை நம்பக்கம் திருப்பும். காலம் அதை நிகழ்த்தி காட்டும். போற்றுதலுக்குரியவர் ஐயா அவர்கள். பொல்லாத நேரம் அந்த பொல்லா பயலோட சுத்துறாரு. நாம் வலிமை பெறும் போது நம்மை தூக்கி சுமக்க போகிற முதல் தமிழ் தலைவன் அண்ணன் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தான். எனக்கு தெரியும். நான் சமகால சாட்சி. இதே காவிரி உரிமைக்காக திருவையாறு மண்ணிலே நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். எவனும் எங்க கூட வந்து நிக்கல. ஐயா ஜி.கே. வாசன் பயணப்பட்டு கொண்டிருந்த மகிழுந்தில் இருந்து இறங்கி என்னிடத்திலே, எங்கள் தோழர்களிடத்திலே கலங்காது போராடுங்கள், காலம் நம்மை ஒன் சேர்க்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதுவரைக்கும் எனக்கு பசுமரத்து ஆணியா இருக்கு. துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். காலம் ஒரு பெரும்படையை கரிகாலனின் மகன் சீமான் உருவாக்கி வருகிறான். 8% வந்துட்டோம். 18% வந்துட்டா ஐயா எங்க போவாரு?
வாடா மயனே சீமான், நீ தாண்டா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், உன்னை என் தோள்களில் தூக்குகிறேன் என்று எங்கள் ஐயா ஜி.கே. மூப்பனாரை போல என் தலைவன் சீமானுக்கு தளபதியாக காலம் அவரை உருவாக்கும். அதற்கு ஒரே வழி, நாம் உழைக்கணும். இந்த கட்சியை 18-20% வாக்கு வங்கிக்கு இட்டு செல்லணும். அப்படி செஞ்சுட்டா எல்லாம் நம்ம கூட தான். அவர்லாம் விருப்பத்தோட இருக்காரா? விருப்பத்தோட தான் கருணாநிதி ஐயா மயங்கூடலாம் அவர் இருந்தாரா? விருப்பத்தோட தான் இப்ப இருக்கிற சங்கி கூட்டத்தோட இருக்காரா? காலம், சூழல் எவ்வளவு பெரிய பொன்னான வாய்ப்பு தமிழர்களுக்கு கிடைச்சிச்சு. இந்தியாவை வழிநடத்துகிற, இந்தியாவையே போற்றுகிற இந்திராவுக்கு பிரச்சனை வந்த போது இந்திராவை காக்கிற, காங்கிரஸை காக்கிற தி கே பிளான், காமராஜர் பிளான் என்கிற ஒரு பிளானை போட்டு இந்திய பெருநிலத்தில் இந்திரா காந்தியை தூக்கி நிறுத்திய தலைவன் நம் தாத்தன் காமராஜ். அவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து வட இந்தியாவை ஆண்ட தலைவன் எங்கள் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள். மறுப்பீங்களா? அந்த வரலாற்று பெருந்தலைவனுக்கு தமிழ் இந்திய பெருநிலத்தை ஆள்கிற வாய்ப்பு, இந்தியாவின் பிரதமராகிற வாய்ப்பு வரும்போது அதை தட்டி பறித்த அயோக்கியன் கருணாநிதி. உனக்கு வெட்கமா இல்ல? மூப்பனாரின் பேரை பெருசா மீசை முறுக்கிட்டு தெரியுற. நாங்க யார் தெரியுமில்ல, ஏலாக்குறிச்சியில நாங்கெல்லாம் யார் தெரியுமில்லன்னு மீசை தண்டி வச்சுக்கிட்டு தெரியுதா? வெட்கம்ல? கருணாநிதி மயம் பின்னாடி போய் நிக்கிறிய. உன் தாத்தன் மூப்பனார் இந்த நாட்டின் பிரதமர் ஆகிற வாய்ப்பை கெடுத்த அயோக்கியன்றா கருணாநிதி. இதை எவன்டா அவனுக்கு சொல்லி தருவான்? எவன் சொல்லி தருவான்? நாங்கத்தான் சொல்லுவோம். ஏன் நாங்கள் எங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜரை போல சோழ பெருநிலத்தில் இந்த மண்ணுக்கான அரசியலை செய்த ஐயா ஜி.கே. மூப்பனாருடைய இரத்த உறவுகள் நாங்கள். இந்த நிலத்தில் எங்கள் ஐயா மூப்பனாருடைய மதிப்புமிக்க உயரத்தை தடுத்த கொடியவன் கருணாநிதிடா. ஆனா வெட்கம் இல்லாம ஓட்டு போட்டுக்கிட்டு தெரியற நீ ஓட்டு போடுற. ஒரு வரலாறு நமக்கு கிடைச்சிச்சுரா, ஒரு வரலாறு. இந்திய பெருநிலத்தின் பிரதமராக எங்கள் ஐயா மூப்பனார் இருந்திருந்தால் ஈழப்போர் நடந்திருக்குமா? யோசிச்சு பார். ஏன் ஈழப்போர் நடக்காது? மூப்பனார் ஐயா தூய தமிழ் தாயின் மகன். எப்படியும் அவர் இந்த நிலத்திலே மதிப்புமிக்க சொந்தங்களே ஈழப்போரை நடத்த வாய்ப்பே கொடுத்திருக்க மாட்டார். ஏன்? அவன் தமிழ் தாயின் மகன்டா. பிரபாகரனின் ரத்தமும் ஐயா ஜி.கே. மூப்பனாரின் ரத்தமும் ஒண்ணுடா. இத்தாலியின் எருமை சோனியாவின் ரத்தமும் கருணாநிதியின் ரத்தமும் ஒண்ணா? இந்த கேள்வியை எவனாச்சும் கேட்டிருக்கீங்களா? அப்பேற்பட்ட தலைவனுடைய வாய்ப்பை கெடுத்தவன்டா கருணாநிதி. அவன் பின்னாடி வெக்கம் இல்லாம சுத்துற. எங்களுக்கு வெக்கமா இருக்கு. நீ எப்பேற்பட்ட இனத்தின் மகன்? ஓடுகிற காட்டாற்று நதிநீரை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே வேளாண்மை என்கிற பேராண்மையை கற்றுக் கொடுத்த சோழனின் பேரன் இல்லையா நீ? ஏலாக்குறிச்சியில வாழ்ற நீ. வங்க கடலை சோழனின் லேக், சோழனின் ஏரியாக பயன்படுத்தி கப்பலோட்டி விளையாண்ட சோழனின் பேரன் இல்லையா நீ? வெக்கம் இல்லாம கருணாநிதி மயம் பின்னாடி சுத்துற. இருட்டு கோழி இருட்டு நேரத்தில் திருட்டு கடையில் கோழி பிடிக்கிறாங்க மாதிரியே. எத்தனை வருஷத்துக்கு இந்த அராஜகம், இந்த அக்கிரமம்? இதை தோலுரித்து காட்ட ஒரு தலைவன் வேணும்ல. அவன் தாண்டா என் உயிர் தலைவன் சீமான். எதுவுமே பண்ண முடியாது. நீ எங்களை சும்மா அச்சுறுத்துறது, மிரட்டுறது. தஞ்சாவூர்ல இருந்து நான் வரும்போதும், தென்காசியிலிருந்து என் தம்பி இசைமதிவாணன் வரும்போதும் எங்க பொண்டாட்டிங்கள்ட்ட வாக்கரிசி வாங்கி போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கோம். தமிழ் தேசிய இனத்திற்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள் நாங்கள். மரணம் என்கிற ஒன்றை தவிர எந்த மயிரும் எங்களை ஒண்ணும் பண்ண விடாது. 2009 மே 18 அன்னைக்கே செத்தவங்கடா நாங்க. உங்க மிரட்டலு உருட்டலு அந்த மசர்கள்லாம் அடங்குறவங்களா நாங்க. இந்த போறப்ப பப்ளிக்ல பசி ஏறி தான் போவேன்.
தொடரா பார்ப்போம். தொடு. ஏன் மரணம் எங்களை கண்டு அஞ்சும்டா. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். எப்படி ஏனும் முப்படி தமிழர் நிலத்தை உயர்த்தி விட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்காக தமிழர் நிலத்தில் களத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஏமாறாதீர்கள் அன்பு சொந்தங்களே, ஏமாறாதீர்கள். இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உங்களுக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு இருக்கு? சிந்திச்சு பாரு. உனக்கு இல்லாத உரிமை தமிழர் நிலத்தை ஆள்வதற்கு வேற எவனுக்கு வந்துச்சு? பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு வந்துச்சா? அவன் என்ன உன் சின்னாய் மோனம், உன் பெரியாய் மோனம்? எதுக்குடா அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்? எதுக்கு கூட்டணியை தூக்கி கொண்டு வருகிறார் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி அவர்கள்? எதுக்கு கூட்டு வரீங்க? ஏற்கனவே இந்த மண்ணுக்கு பல துரோகத்தை செய்திருக்கிறார் ஐயா கருணாநிதி. அந்த திருட்டு கூட்டத்தை கூட்டு வந்து இந்த முரசொலியில எழுதினாரு. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்த நாட்டில் நல்ல பல செயல்களை செய்திருக்கிறது. அதை அந்த இயக்கத்தை திராவிடர் கழகத்தை போல ஆர்எஸ்எஸ் சிறந்த இயக்கம் தான் என்று தமிழர் நிலத்தில் நீங்க எல்லாம் துண்டு பிரச்சாரம் மூலம் போய் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நிலத்திற்கு ஆர்எஸ்எஸ் அழைத்து வந்தது, பாரதிய ஜனதா கட்சியை அழைத்து வந்தது. ஒரு சாரணர் இயக்க தேர்தலில் கூட வெற்றி பெற வக்கற்ற எச் ராஜாவை ஜெயிக்க வைத்து தமிழ் தேசிய இனத்தின் மகன் ஐயா நல்லக்கண்ணை தோற்கெடுத்த கொடியவன் இந்த திராவிட திருவாளர் ஐயா கருணாநிதி. மறுப்பியா? போலியா சண்டை போடுவாங்க. இப்ப நாங்க பிஜேபியோட சேர மாட்டோம், பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒண்ணும் இல்லை. நிதிஷ்குமார் புடுங்கிட்டு போயிட்டாருனா நீ சேர மாட்டியா? என் சித்தப்பன் சந்திரபாபு நாயுடு, சித்தப்பன் சந்திரபாபு நாயுடுனா நீங்க நம்பாம இருக்க போறீங்க. நிஜங்கானே நான் செப்ப మా చిన్న నైనదా చంద్రబాబు నాయుడు ఆంధ్రస్తోட చీఫ్ మినిస్టర్ ఉండే కాదు ఆయన మా చిన్న నైనదా அவர் புடுங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்க. நீ ஐயா ஸ்டாலின் நீ போயிட்டு நரேந்திர மோடி சர்க்காருக்கு ஆதரவா நிக்க மாட்ட. கடந்த கால வரலாறு உங்கள் வரலாறு அதான சொல்லுது. ஆனா இங்க வந்து நின்று பெருமை பேசுறது. சொல்லி அடித்தார் ஸ்டாலின், அதிர்ந்தது டெல்லி, சீறி பாய்ந்தார் கில்லினும் டயலாக் பேசுறது. ஆனா அங்க போய் கதவை திறந்துகிட்டு மண்டியிட்டு நிற்பது வயிறு வலிக்க வேணாம் உனக்கு. தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இருக்கிற ஏலாக்குறிச்சி மக்களாக இருக்கிற எங்கள் ஐயா வீரமா முனிவர் இந்த மண்ணிலே மூச்சுக்காற்றை சுவாசித்த அதே காற்றை சுவாசிக்கிற தமிழை நேசித்த தைரியநாதரின் வாரிசு உனக்கு வெட்கமா இல்ல? இங்க பார் எப்படி இருக்கு. பூசி பூசாம ஒரு வர்ணம் தீட்டாம ஒரு கைப்பிடி இல்லாம காமராசரின் சிலை. நாங்கெல்லாம் திண்டாடி தெருவில் நின்னப்ப எங்களை எல்லாம் படிக்க வைப்பதற்காக, எங்களை எல்லாம் அறிவு சமூகமாக உருவாக்குவதற்காக 6000 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்து தமிழர் நிலத்தில் தமிழர்களை படிக்க வைத்த தலைவனின் சிலை எப்படி இருக்கு? தென்காசியிலேருந்து வந்து எங்க அண்ணன் இசைமதிவான ஒரு ரோசாப்பூ மாலை போட்டாதான், சீமான் வந்து மாலை போட்டாதான் அவர் கழுத்தில் மாலை ஏறும். 6000 பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சு படிக்க வைத்த மகான்ரா காமராஜ். ஆனா 5800 சாராய கடைகளை திறந்து ஏலாக்குறிச்சியில் இருக்கிற தமிழச்சிகளின் தாலி அறுக்க காரணமாக இருந்த கருணாநிதியினுடைய நினைவிடம் சென்னையில் எப்படி இருக்கு? சிந்திச்சு பார்க்க வேணா நீ? என்னைக்காச்சும் எப்ப பார்த்தாலும் குன்னம் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறதே, ஏலாக்குறிச்சி ஒரு படி முன்னேறி இருக்கா? உன்னிலம் வளர்ச்சி அடைந்திருக்கா? இதை கேட்க ஒரு தலைவன் வேளாமா? அந்த தலைவன் தாண்டா எங்கள் அண்ணன் சீமான். இந்த கூட்டத்தை நடத்துறப்ப என் தம்பி மேலை நாடுகளில் வசித்துக் கொண்டு இந்த நிலம் எப்படியாச்சும் வளர்ந்து விட வேண்டும், தமிழ் தேசியம் வென்று விட வேண்டும், பொன்பரஸ்பி தமிழரசனுக்கு பிறகு இந்த நிலத்திலே தமிழ் தேசிய விதை வேகமாக ஊன்றப்பட வேண்டும் என்கிற உயரிய லட்சிய கனவோடு
சிங்கப்பூர் பெருநிலத்திலே வாழ்ந்து கொண்டு இந்த நிகழ்வை அணு அணுவாக பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி ராபர்ட் அவர்களே, இதோ பாருங்கள், பக்கத்து கிராமத்தில் மானாட மயிலாட நீயா நானா நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் ஆயிரக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒட்டி வைத்துவிட்டு களத்தில் நிற்கிறார்கள் என்றால் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் இந்த நிலத்திலே ஆற்றியிருக்கிற பங்கு பெரும் பங்கு. நாங்கள் மாற்றுவோம். நம்பி நில்லுங்க, நம்பி நில்லுங்க. இவன் ஏமாத்துவான், இவன் உங்களை திராவிடம்பா. எவன் திராவிடன்? இந்த கேள்விய தமிழர் பெருநிலத்தில் எவனாச்சும் கேட்டிருக்கானா? 2009 மே 18க்கு பிறகு இந்த தமிழர் நிலத்தில் எவன் திராவிடன் என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டு தமிழர் நிலத்தில் ஒரு யுக புரட்சியை செய்து வருகிற தலைவன் தான் எங்கள் அண்ணன், பெருமரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். இந்த நிலத்திலே உயிர்ப்போடு களத்திலே போராடி கொண்டிருக்கிற எங்கள் தம்பி ஞானவேல் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எங்கள் அண்ணன் சண்முகம் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எண்ணற்ற எங்கள் தம்பி காரை ராபர்ட் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் மகன். என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமான் தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனக்கு பின்னால் பேச போகிற எங்கள் அன்பு சகோதரன் தென்காசியினுடைய திருப்பு முனை எங்கள் அன்பு தம்பி இசை மதிவாணன் தமிழ் தேசிய இனத்தின் மகன். உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். இடையில எந்த மயிராண்டிடா திராவிட? எவன் திராவிட? தமிழர் அல்லாதவன் எல்லாம் தமிழர் நிலத்தில் ஆண்டு கொழுக்க, தமிழர் நிலத்தை கொள்ளையடிக்க உருவாக்கப்பட்ட சொல்லாடல் தான் திராவிடம். அந்த திராவிடத்திற்கு வெண்ணி தண்ணியை ஊத்தி வேற அழிக்க வருகிறது தான் சீமானிசம். நாங்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம். நான் கேட்கிறானே எங்ககிட்ட, விசையெல்லாம் வந்துட்டாரு, நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா? டேய், யார்கிட்ட யாரடா ஒப்பிடுறீங்க? பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள். நமிதாவினுடைய இடைகளுக்கிடையே களத்திற்கு வந்தவர் அந்த தம்பி. நாங்கள் அப்படி இல்லை. 2009 மே 18 அன்று உலகத்தீரே உங்கள் ஏலாக்குறிச்சி நிலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பறந்த புலிக்கொடியை எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் யாழ் கோட்டையில் பறக்க விட்டு, வல்வெட்டி துறையில் பறக்க விட்டு தமிழர்களுக்கு, தமிழர் நிலத்திற்கு ஒரு தூய அரசியலை, தமிழ் தேசிய சோசலிச சுதந்திர குடியரசை கட்டி ஆண்டு கொண்டிருந்தார். அந்த வரலாற்று பெரும் மக்கள் இராணுவத்தை இத்தாலியினுடைய எருமை கருணாநிதியின் சக்கராத்தி சோனியாவுக்காக என் இனத்தை காட்டி கொடுத்தவன்டா கருணாநிதி. அந்த நேரத்தில் களத்துக்கு வந்தவங்க நாங்க. அந்த நேரத்தில் பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்தவர்கள் நாங்கள். எங்களை கொண்டு போய் கழுசலை கடவுளை சேர்க்கிற தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற்று எழுந்து வரும்போதெல்லாம் ஒரு நடிகனை அரசியல் இறக்குவான்டா, ஒரு நடிகனை அரசியல் இறக்குவான். இது கடந்த கால வரலாறு. எப்படி வச்சிருந்தான்? மக்கள் நல கூட்டணின்னு ஒரு மனநல கூட்டணி அதை வச்சிருந்தான். அதுலேயும் போய் எங்க ஐயா இருந்தார். இதில் கொடுமை அளவு. எங்க ஐயா பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள். எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் துண்ட போடுற எங்கள் ஐயா ஜி கே மூப்பனாரின் பிள்ளை இல்லையா நீங்க? உங்கள் ரத்தத்தில் திமிரு இருக்க வேணாமா? ஓடி ஒதுங்குறீங்க. எப்பேற்பட்ட இனத்தின் மகன் நீங்க? சங்கிகளை தமிழர் நிலத்துக்கு அழைச்சிக்கிட்டு வரீங்க. சாதாரண ஆளா நீங்க? பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். தமிழ் தேசிய இனம் எப்போதெல்லாம் எழுச்சி வருகிறதோ, உணர்ச்சி பெற்று எழுந்து நிற்கிறதோ அப்பெல்லாம் கூத்தாடிகளை அழைத்து கொண்டு இவன் வருவான். அந்த திராவிட திருட்டு கூட்டம். போன முறை கமலஹாசன் ஒரு ஈர வெங்காயத்தை கூட்டு வந்தான். தெருவெல்லாம் கூட்டு வந்து அப்படியே டார்ச் லைட்டாட அடிச்சு டிவியை உடைச்சான். இப்ப அவன் எங்க போயிருக்கான்? கருணாநிதி ஐயா வீட்டு கக்கூஸ் அடப்பெடுக்க போயிருக்கான். ஒத்த சீட்டுங்க, மேல் சபை சீட்டு, ஒரே சீட்டு.
அன்னைக்கே நாங்கள் 15% வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய இனத்திற்கான வாக்கு வங்கி அரசியலை உயர்த்தி தமிழ் தேசிய இனம் உச்சாணி கொம்பிற்கு ஏறி இருக்கும். அதை மடைமாற்றியவன் இந்த திருட்டு நடிகன். அதே போலதான்டா இப்ப ஒருத்தனை இறக்கியிருக்கான். இந்த தேர்தல் அவனை இறக்கியிருப்பான். 31 36 இன்னொரு நடிகனை இறக்குவான். ஏன்? தமிழன் அதிகாரம் பெற்றக்கூடாது. நீ தமிழன் அதிகாரம் பெற்றக்கூடாது. நீ நம்பல. உனக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிற என்னை நான் தெலுங்கன்னு சொன்னா நீ நம்பல. సత్యమేనే చెప్పాను. తమిళనాటతోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ వామాందూర్ రెడ్డి గారితోడ మనముండే నేను. ஐயா காமராஜர்தோட குருநாதர் ఈ மண்டிலே வாழ்ந்த ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார்தோட மனமுண்டே நேனு. உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பேரன். பொண்ணுங்க, நான் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக என் உயிர் தலைவன் சீமானோடு நிற்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீ, வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீ, கருணாநிதி மயம் பின்னாடி சுத்திரிய உனக்கு வெட்கமா இல்ல? நீ எதையாச்சும் போட்டுதான் திங்கிறியா இல்லையா? வெட்கம் இல்ல உனக்கு? கருணாநிதி மயம் உனக்கு சின்னாய் மோனா பெரியாய் மோனா? நான் நிக்கிறேன்ல, தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பேரன் தெலுங்க, நான் நிக்கிறேன். தமிழ் தேசிய இனம் வளர்ந்து விட வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக. தமிழ் தாயின் மார்பில் பால் குடிச்ச நீ வெட்கம் இல்லாம கருணாநிதி பின்னாடி சுத்துன. அந்த ஆளாச்சும் உயிரோவியம் எழுதினாரு, மயிலோவியம் எழுதினாரு, மயிறு எழுதினாரு, அதுக்கு போய் வான்கோழி எழுதினாரு, அதுக்கெல்லாம் போய் நின்ன. வாழ முடியாதவர்கள் அற்புதமான காவியம் எழுதினாரு, அதுக்காகலாம் நின்ன. ஸ்டாலின் பின்னாடி நிக்கிற, உதயநிதி பின்னாடி நிக்கிற, உனக்கு வெட்கமே இருக்காதா? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தமிழர் நிலத்தை மாற்ற வேண்டும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே மதிப்பிற்குரிய சொந்தங்களே, வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்துதான் நிற்கும். எவனிடத்திலும் கூட்டணி கிடையாது. ஏலாக்குறிச்சியில் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் உங்களை நம்பி மட்டுமே நாங்கள் தமிழர் நிலத்தில் தனித்து நிற்கிறோம். நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் உங்களை அவர்கள் மதிப்பார்கள். இல்லைன்னா முடிச்சிருவான் அவங்கள வச்சுக்க மாட்டான். நீங்கள் நடமாடும் ஓட்டு போடுகிற ஒரு எந்திரம், அவ்வளவுதான் திமுக காரனுக்கு, அதிமுக காரனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்ப பாரு, இன்னும் 6 மாசத்துல எவன்லாம் அவன் வீட்டுக்கு வர போறான்னு இப்ப நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு மறுபடியும் விடுபட்டவங்களுக்கு நாங்க வந்துட்டு அந்த பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுக்க போறோம். ஏண்டா 4 வருஷம் நக்கிட்டு போச்சு, 3 வருஷம் முக்கிட்டு போச்சு, இன்னும் 3 மாசத்துல தேர்தல் வருது. ஏண்டா மயிராண்டிங்களா, எத்தனை வருஷமாடா வண்டி ஓட்டுவீங்க? நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், எத்தனை வருஷமாடா இந்த தமிழ் சாதியை ஏமாற்றுவீங்க? ஏமாத்தி 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 தமிழர் நிலத்தில் ஆண்டு கொளுத்த பன்னிகளாக தெரியுறீங்களடா. வெட்கம்ல உங்களுக்கு? இவ்வளவு நாள் கொடுக்காத புடுங்கி தேர்தல் வர்ற 4 மாசத்துல புடுங்க போறாராம். இது எப்படி தெரியுமா? போன தேர்தலில் எல்லா பயலையும் நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் இவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை கொண்டாந்து வச்சு, உங்கள் மனுக்களை எல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க, சாவி நான் தான் வச்சிருக்கேன், இந்த புட்டியில் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல. அதில் லட்சக்கணக்கான மனுக்கள் போனுச்சு. அந்த லட்சக்கணக்கான மனுக்களுக்கு பதிலாக வங்கக்கடல் ஓரத்திலே அந்த பெட்டிகள் மிதந்தது. ஏமாத்துவான் திருடன், திருட்டு பைய, இந்த திராவிடம் பேசுறவன் திருடன். ஏமாறாத, ஏமாறாத. தமிழ் தேசிய இனத்தின் மகனான நீ ஏமாறாத. ஏமாந்து இளவரத்து தெரியாத. இது தமிழர் நிலம், தமிழர் நிலத்தை ஆளும் உரிமை தமிழ் தேசிய இனத்தின் மக்களான உங்களுக்குத்தான் இருக்கிறதே தவிர திருட்டு திராவிடனுக்கு கிடையாது. ஏமாந்து நிற்காத. இது தமிழர் நிலம். எதிர்வரும் 2026 தேர்தலிலே மதிப்புமிக்க சொந்தங்களே, தனித்து நிற்கிற சீமானின் வரலாற்று தலைவனை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். இந்த தேர்தலிலே
தமிழர்கள் பணத்திற்கும் காசிற்கும் சோரம் போகிறவர்கள் அல்ல. தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக தனித்து களத்தில் நிற்கிற எங்கள் மகன் சீமானை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் என்கிற ஒரு வலிமையான நிலைப்பாட்டை எடுத்து தனித்து நிற்கிற எங்கள் அண்ணன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்திட்ட நாம் தமிழர் கட்சி என்கிற மக்கள் ஜனநாயக இராணுவத்தை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி மக்கள் மன்றத்தில் ஒலிக்கிற எங்களின் குரல் உங்களுடைய உரிமை குரலாக புனித ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் பாட்டன் சோழன் தாங்கி பிடித்த புலிக்கொடியோடு எங்கள் தலைவன் சீமானும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்று நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. இந்த தமிழர் நிலத்தை மீட்கப் போகிற ஆபத் பாண்டவன் அன்னை தமிழ் சமூகம் கருவாக்கி உருவாக்கி கொடுத்த அரணையூர் கண்டெடுத்த அணையா பெருநெருப்பு அண்ணன் சீமானின் கரத்தை பலப்படுத்தி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே குன்னம் தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நிற்கிற எங்கள் அண்ணன்களுக்கு எங்கள் அக்காக்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். மண்ணின் உரிமைக்காக எவனிடத்திலும் சமரசம் செய்யாது மண்டியிடாது களத்தில் நிற்போம். சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும். பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி. நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.